யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள்? அவ சொன்னா, எனக்கு வந்து இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு. உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட்? கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு. கண்டிப்பா தரேன். என்ன? பார்பி டால் மிஸ்னு. நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ்? ஸ்டாஃப் ரூம்ல என் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும். சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட். ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வந்து நின்னா. நேரா சாக்லேட் கொடுத்தா. ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன்னு. கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேரா வேகமா நான் மேலே போயிட்டேன். குழந்தை வராங்க, பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா. நான் பக்கத்துல டீச்சரை இப்படி கையை காட்டி விட்டேன். நேரா அவகிட்ட போய், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க. அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க. போ அப்படின்னுச்சு. அது என்ன பார்த்துதா? நான் நேரா பார்பி டாலை எடுத்து பார்த்தேன். அவ மிரட்சியில அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னு போ சொன்னல. மறுபடியும் என்ன பார்க்குறா? நான் பார்பி டாலை பார்த்துட்டு இருக்கேன். அவ கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க. பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம். குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது. அதுக்கு ஓர்மை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. கண்ணீர் போகுதுங்க. கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா. தெரியும் போ. நாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாம் போ. என்ன பார்க்குறா? நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்பி டாலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொடுத்தனா உனக்கு பார்பி டால், கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது. நீ கொடுத்துரு பார்ப்போம். போ வந்துருச்சிங்க அவளுக்கு. பார்பி டால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அவ. கடைசியா பார்பி டால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டுறணும்னு முடிவு பண்ணிருச்சிங்க. அது கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. அவ எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாங்கிறல்ல. குழந்தை திருப்பி கேட்டுச்சிங்க. யூகேஜி என்னங்க வயசு இருக்கும்? 4 வயசுங்க. 4 5 வயசு. ஏன் அப்படின்னுச்சிங்க. ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிடுச்சு பாருங்க. எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா எனக்கு சுகர். அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா, இதுவும் சுகர் தான் மிஸ், எடுத்துக்கோங்க மிஸ்னா. அதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க. நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு. ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட, அதுதான் உன்னுடைய நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குரல், சர்க்கரை வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக் கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரிகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.